பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா என்ன தெரியுமா? லூயான்னு சொன்னா தேவனுக்கு இருக்குது. அதேனா எல்லா புகழும் அவருக்கு. அப்போ எல்லாருடைய புகழும் யாருக்கு சொல்லுகிறோம்? கடவுளுக்கு தான் சொல்லுங்க. அதுதான் அல்லேலூயா. அதை உணர்ந்து சொல்லமா? அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் உள்ளத்திலே இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வேதம் இதில் இருக்கிற வசனம் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வசனம். என்ன வசனம்? ஜீவனுள்ள வசனம், உயிருள்ள வசனம். நம்ம அது ஒரு எழுத்த பார்க்கல, அது ஒரு இப்போ நம்ம பேப்பர் வாசிக்கிற அதில் ஜீவன் இருக்குமா? இருக்காது. அது ஒரு தகவல் தான் இருக்கு. ஆனா இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் உயிர் உள்ள வசனம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிர் உள்ளவரா? பரிசுத்தர். பரிசுத்த ஆவியானவர் உயிர் உள்ளவர். இன்று நம்மோட கூட அவர் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் கிடையாது. அவர் அதாவது இடம் கிடையாது. அதை நம்ம தான் அதை உணர்ந்து இருக்கு. உணர முடியுது. இந்த இடத்துல நம்மளாம் எதுக்கு வந்திருக்கோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இருக்க வந்திருக்கோம். ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு வாரம் முழுவதும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வேலையை பார்த்து கொண்டு இருந்தோம். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலே தேவனோடு கூட பேச, தேவனோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த நல்ல இந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் கற்றுத்தாரு என்று ஜெபிப்போமா? இந்த வேலைக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகமைக்கும். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரை கூடி இருப்பார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை தரிசிக்கும்படி, ஆண்டவரே உம்மை காணும்படி, வசனத்தை கேட்கும்படி நாட்களிலே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையை ஆண்டவரே நீர் இடைப்படுகிற, நீ பேசுகிற இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரோம். ஆண்டவரே நாங்கள் உரிமித்து எங்கள் மனதிலே ஆவியானவர்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கற்றுத்தர வேண்டுமா இந்த வேலையை சொல்லிக்கிறோம். எங்கள் கவனங்களை திசை திருப்பாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வேறு சிந்தையில இராதபடிக்கு ஆண்டவரே ஒரு வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் நீரே பேச வேண்டுமாய் அடியை மறைத்து ஆண்டவரே ஒரு வசனத்தை, ஒரு சத்தியத்தை நீரே அவர்களோடு பேசும்படியாக கொண்டாடி சொல்லிக்கு இயேசு கிறிஸ்துவ பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இடைபெற போகிறார். ஏன்னா நாம் கர்த்தரை தேடதான், கர்த்தரை தேடிதான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? எதுக்கு வந்திருக்கோம்? உலகத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உலக மனிதர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாள், விடுமுறை நாள். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷப்படுமா பண்ணு சொல்லி இன்னைக்கு எல்லாத்தமாக பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க உலக மனுஷங்க. ஆனா அந்த நாளில் நாம் என்ன பண்றோம்? முதல் வேளையா கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இந்த நாட்டிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். உணர்ந்திருக்கீங்களா? நீங்க தேவனுடைய நடத்துதலிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் அலுவலகத்துக்கு போட, உங்க ஆபீஸ் வேலைதிகிறவங்கள உங்க வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா வருவாரு. அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான். ஆனா அதையும் தாண்டி ஒருவர் நம்ம என்ன நம்ம இந்த வசனம் நம்ம என்ன சொல்ற? ஜீவன் உள்ள ஒரு வசனம். ஜீவன் உள்ள ஒரு வசனம். நாம உலகத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க உட்கார்ந்து அம்மாவுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் நிலை பெயர்ந்து போனாலும், நம்ம பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இல்லாமல் போனாலும், நாம் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லாமல் போனாலும், இந்த ஜீவனுள்ள வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பயப்படவே நீங்க ஏன்னா அவர் நடத்துவார். அவர் உங்களோடு பேசுவார். இந்த நாள் பழைய நாளா?
இந்த நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாலையும் புதிய நாள். கர்த்தர் கொடுக்கிற புதிய நிமிடங்கள், புதிய மணித்துளி, புதிய நாட்கள், அதை நாம் உணர்ந்து புதுசு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம கொடுக்குற. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினைவுகள் நம்ம சிந்தனைகள் எல்லாமே பழைய இதுலேயே அப்படியே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உணர்வு கர்த்தரோடு இடைப்பட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை எழுப்புவார். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம்ப்பா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பார்ப்போம். ஐம்பத்தெட்டு 11 அதான் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். இங்கே அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, பூமி எங்கும் உலாவி திரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையில யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஒரே ஒரு இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி, இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு என்ன தகுதி? ஒரு டிகிரி படிக்கணும், ஒரு பெரிய டிகிரி வாங்கணும், இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னா நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா, மார்க் இருக்கணும், கட்டாப் இருக்கணும், அப்போதான் அங்கே போய் படிக்க முடியும். நான்லாம் படிக்கணும், அப்படி படிக்க முடியும். அப்போ ஒரு தகுதி வச்சுருக்காங்கல்ல. ஆனால் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கணும்? அதாவது தெரிஞ்ச சொல்லுங்க போவோம். என்ன தகுதி இருக்கும்? உண்மை உள்ளவர்களாக எப்படி இருக்கும்? உண்மை உள்ளவர்களாக இருந்தால் இந்த சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆண்டவர் நமக்கு அதை தான் ஒதுக்கிறார். ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அனுதினமும் நம்மளை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக இல்லை. இன்னைக்கு ஆலயத்தில் இருந்து ஒரு ஆலயத்தில் இப்போ வசனங்கள் எழுதி கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ள முடியுமா? முடியாது இல்லையா? பரிசுத்தம் அப்படின்னா உங்களை கல்வி அலுவலகமும் சுத்தமாயிட்டே இருக்கு. அப்படி உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்களா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்ப நாம உண்மை உள்ளவராக இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மை கர்த்தர். ஒரு ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு விதவை இருந்தாங்க. மகா வறட்சியான ஒரு பஞ்சகாலம். மகா வறட்சியான பஞ்சகாலம். நிறைய பேரு அடிச்சு போயிட்டாங்க பஞ்சத்துல. அந்த விதவை ஊர்லயோ பஞ்சம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அதை அடை பண்ணி சாப்பிட்டு தன் மகளும் பையன் குழந்தை உடனே அவருக்கு 2 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, விரவு ஊறிக்கிட்டாங்க. நீங்க விரவு ஊறிட்டு அந்த சூழ்நிலை அவங்க யாருக்காவது சொல்லியிருப்பாங்களா, நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? சொந்தக்காரர்கள் தெரிஞ்சிருக்க. தற்கொலை பண்றவங்க யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பக்கமா சமீபத்தில். ஒரு தகப்படம் ஒரு மகனும், அவர் தகப்பனுக்கு 50-60 வயசு இருக்கும், மகனுக்கு ஒரு இளம் வயசு போல 35 வயசு மகன். 2 பேரும் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளோ ஆள் இல்லை. கரெக்டாக ஒரு ட்ரெயின் அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அந்த ட்ரெயின் இப்படி போகுது. அவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் இறங்கிட்டு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த ரயில்வே டிரைவர் முன்னாடி அவங்க தூரமாக வரும்போது போய் அந்த தண்டவாளத்தில் படுத்தா டிரைவர் வண்டி நிப்பாட்டிடுவாரு. அவங்க அப்படியே இந்த பக்கத்து கிராசிங் ட்ரெயினில் போகிற மாதிரி போயிட்டு ட்ரெயின் பக்கமாக வந்த உடனே
தகப்பனும் அவனும் கெட்டிய டயரை பிடிக்கிட்டு போய் அப்படி தன்னோட விட்டு படுக்கிற வீடியோ பார்த்த உடனே வீடியோ அப்படியே இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல வீடியோ பதியாகி அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அவங்களும் எந்த சூழ்நிலை 2 பேரும் தகப்பனும் மகளும் கையை விட்டு பிடிச்சிட்டு ட்ரெயின் பக்கமாக வந்தவுடனே கரெக்டாக போய் மிஸ் ஆகிடக்கூடாது, தண்டவாளத்தில் தலை வீசி கொடுத்து அப்படி சாங்கிறாங்க. அப்படிலாம் அவங்க சூழ்நிலை என்ன இருக்குன்னு உலகத்தில் இப்போ தெரிஞ்சிருப்பா தெரியாது. ஆனால் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர்களையும் கத்தர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த விதவையும் நான் எந்த விதவை சொல்றேன்னு தெரியுமா? சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவை தான் சொல்றேன். அந்த விதவையின் சூழ்நிலையும் கத்தர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அந்த விதவை கத்தரை அறிந்த ஒரு விதவை, தேவனை வணங்குகிற ஒரு விதவை. இன்னொரு இடத்துல ஒரு தேவதாசனுக்கும் பஞ்சம் வந்துருந்தது. ஒரு தேவதாசனுக்கும் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. அவள் காக்காய் எழுதி பஞ்சம் வந்தா எல்லாத்துக்கும் தான் பஞ்சம், எல்லாருக்கும் பஞ்சம் தான். அப்ப தேவதாசனுக்கு பஞ்சம் வந்துருச்சு. காக்கா கொண்டுட்டு வந்த இறைச்சி சாப்பாடு அவனுக்கு வரல. அப்ப அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப தேவதாசனுக்கும் ஏற்பாடு பண்ணணும். கத்தர் எல்லாத்தையும் எங்கெங்கே இடத்துள்ளாரு பாருங்க, அப்படித்தான் ஏற்பாடு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்றாரு, போய் இருந்துட்டு சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை உள்ள உனக்கு சாப்பாடு ஆயுதம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தேவகிட்ட சொல்ற. பாருங்க, கத்தர் நம்ம சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அவரை சார்ந்து இருந்தமா நம்மளை நடத்துவார். அப்ப இந்த விதவை செத்து போயிடுவான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு தேவனுடைய கட்டளை அங்கே கிடைக்கிறது. ஏன் எல்லாருக்கும் போச்சுல இல்லையா? தேவதாச அவர் நினைச்சுனா எங்கேயாவது அரண்மனையில போய் உட்கார்ந்துதான் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குல்ல, இல்ல பணக்கார வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம்ல, ஆண்டு போக சொன்னாங்களா? எங்கேயும் போச்சு இல்லை. ஏன் அந்த விதவை வீட்டுக்கு போச்சுனாரு? இதுதான் தேவனோடு கூட நம்மை நடத்துகிற விதம், நம்மை நடத்துகிற விதம். அந்த சாரிபாத் விதவையை அவர் கர்த்தரை நம்பி இருந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை விதவை. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் கூட இருந்திருக்குமா, யாராவது இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க கர்த்தரை சார்ந்து இருந்திருப்பாங்க, கர்த்தரை நம்பி இருந்திருப்பாங்க, கர்த்தருக்கு முன்னாடி உண்மை உள்ளவராக இருந்திருப்பாங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? தேவதாசனை அந்த விதவியை நோக்கி அவர் இந்த விதவைக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொன்னார். அன்று 1100 ஆண்டுகளுக்கு முன்பாண்டு செய்த தேவன் இன்றும் உயிருள்ள தேவன். புரியுதா? இன்றைக்கு இருந்தவர்கள் மட்டுமில்லை, தேவன் என்றென்றும் உள்ள தேவன். இப்படிப்பட்டவர் இங்கேயும் அவர் இருப்பாரு, உள்ளே இருந்தாரு, இப்பயும் இருக்கிறார். சரியா? அப்போ அதெல்லாம் மறந்துருக்கிறார். சரியா? அப்போ பாருங்க, நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்களா? கர்த்தரை சார்ந்து இருந்தீர்கள் என்று சொன்னார். உங்கள் சூழ்நிலை என்னன்னு சொல்லி தெரியாது, சுத்தி இருக்கிறவர்களுக்கு தெரியாது இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறவர்களுக்கே தெரியாம இருக்கலாம். புரியுதா? ஆனா உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார். சாரிபாத் விதவையினுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருந்தார், கர்த்தர் அறிந்திருந்தார். அப்படி உங்களுடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிவார். ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குவேன். இப்போ பாருங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு சத்தியம் ஜீவன் உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனால் நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க, நிறைய காரியங்கள் டிவி திறந்தா எப்படி எப்படிலாம் வருது, ஆனால் சத்தியம் வராது, வேற என்னென்னலாம் வரும் இல்லையா? ஆனால் சத்தியம் எங்க இருந்தோ அதை நம்ம தேடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் வாசல் விசாலமானது, அதில் போகிறவர்களும் நிறைய பேர், அநேக பேர் போவார்கள். ஆனா என்னுடைய வழி இடுக்கமும் இடுக்கமுமானவர்கள், அதை தேடி கண்டுபிடிக்கிறவர்களோ ஒரு சிலர். அப்ப பாருங்க, நீங்களாம் பாக்கியவான்கள். நீங்களாம் ஒரு அருமையான தேவதாசனை அவர் வந்து சத்தியத்துல ஆண்டவர் மட்டும் பாடப்பட்டு எடுக்கிறது. நான் எனக்கு ரொம்ப நாளாக வழி நடத்துகிற ஒரு அண்ணனை நான் போய் பார்த்தேன். நான் எங்கே இருக்கேன், என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும்போது ஐயா பற்றி சொல்லும்போது, ஐயா வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறது கூட நல்லா தகுதி இல்லை, இருந்தாலும் என்னை நேசிக்கிறது ஒருத்தமாக அவர் என்ன பண்ணார், என்னை பக்கத்தில்
வச்சிருக்கார். அப்படி ஒரு நல்ல ஒரு தேவதாசனை நமக்கு கொடுத்திருக்கார். அவர் நிறைய சத்தியங்களை தான் உங்களுக்கு போதித்து வழிநடத்தி இருப்பார் இல்லைங்களா? அதனால நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் சத்தியத்துல அதிகமா வளரணும். ஆண்டவர்களுக்கு கற்றுக்கொள்ளணும். நம்ம கவனத்தை வேற திசையில என்ன பண்ணக்கூடாது, விட்டுக்கூடாது. வேற திசையில போயிடக்கூடாது. அப்படி போனா நம்ம தான், ஏன்னா சாத்தான வந்து என்ன பண்றான், நல்ல வேலையில கலைகளை விதைக்கிறான். நம்ம சுயநலம், நம்மளுடைய சுய விருப்பம், நம்மளுடைய ஆசைகள், நம்ம எது ஆண்டவர்கிட்ட நம்மளை பிரிக்குது? நம்மளுடைய சுயம் தான், நம்மளுடைய மாம்சம் தான். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எனக்கு போராட்டம் உண்டு. எதோட? ஆவியோடு மாம்சத்தோடு உங்களுக்கு போராட்டம். ஏன்னா நம்ம சரீர மாம்சம், நம்மளுடைய ஆத்மா ஆவி ஆண்டவரை சார்ந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த சரீரம் நம்ம கீழே நோக்கி தான் இருக்கோம். ஆனால் பார்த்து நம்ம மேலே போய் பார்ப்போம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த கீழே நோக்கி இருக்கிற நம்மளுடைய சுய பெருமைகள், சரீரம் கொடுக்குற இந்த உணர்வுகள்லாம் நம்மளை ஆண்டவர்கிட்ட கிட்ட சேராம அப்படி தடை செய்கிறது. அதனால இன்னைக்கு ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலையிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் எனக்கு நடத்திருக்காரு. இதே பல்லடம் பட்டணத்துக்கு 2003 வெறும் மனுஷனாக வந்தேன். வெறும் பேண்டு அதுதான். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு குடும்பத்தை தான் இங்கே வச்சிருக்காரு. அதுக்கு முன்னே ஒன்று நடத்தலையாலும் நடத்தினார், அதெல்லாம் வேற காரியம் சரிங்களா? ஆனால் இங்கே தொடங்கினா வாழ்க்கை வெறுமையாக இயக்க போல வந்து இன்னைக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் சரியா? அப்போ கர்த்தர் விடலை, இல்லை கர்த்தர் விடலை. இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன், இன்னைக்கு நல்லா வேகப்பட்டுதான் இருக்கு. ஆனால் கர்த்தர் ஏதோ நோக்கம் சித்தத்தோடு என்ன பண்றாரு, பிடித்து நடத்தி கொண்டு சரியா? அப்போ உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீங்க ஒன்னே ஒரு காரியம், நீங்க கர்த்தரை விட்டு வேற யாரையுமே பார்க்க கூடாது, வேற யாரையுமே பார்க்க கூடாது. கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அன்று சாரி பார்த்து விதவைக்கு ஒரு நடந்தது. உங்களை நடத்துவாங்க. அடுத்த நாள் தேவதாசன் வந்துட்டார் இந்த ஊருக்கு. இங்க விட்டாரு. அந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம அங்க அந்த வாசல்ல நின்று தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, விரவு ஊறிட்டு இருக்கு. நேரம் அங்க அந்த ஊர்ல யாரையும் போய் பார்க்கல. அந்த அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தார். அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாரு, எவ்வளோ பண்ணிட்டு? அந்த அப்பா உண்மையை சொல்லுது. வழி போகிறேன் போய் உண்மையை சொல்லுறதுலாம் நம்மளும் சொல்லப்பட்டோம். ஏதோ வழி போயா நம்மளை கேட்டால் அப்படிதான் சொல்லுவோம். அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி பஞ்சம் இருக்கிற இந்த இதில் நான் இந்த மாதிரி கருவ போயிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா போய் சொல்ற, அவர் என்ன சொல்றாரு, தேவதாசன் உடம்பு போய் எனக்கு சாப்பிட்டு அவங்களே கொஞ்சமாக வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வாங்க பாருங்க. அந்த அம்மா அப்பயும் நம்மளது எனக்கு வேணாம், நாங்கள் சாப்பிட்டுக்காக வச்சிருக்கோம், அதற்காக சாப்பிட்டு கூட எங்களுக்கு வெளியில, ஏன்னா வெறும் விஷத்தை குடிக்க முடியாதுல்ல, குடிப்பா முடியாது, அது ஏதாவது கலந்து குடிக்கல, அதுக்காக வச்சிருக்கோம். இதே போயிட்டா வேற வெளியில சாப்பிட்டு கூட வெளியிலேயே அப்படின்னு சொல்லிச்சா தேவனுடைய மனுஷன் சொல்ற அந்த முயற்சி தோணுச்சு. ஆனால் கர்த்தர் அந்த வீட்டில் என்ன பண்ணலாம், பஞ்சம் தீர்வு வரையும் அப்போ தண்ணீர் குறையும். இருக்கா இந்த சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும், தெரியும். இதெல்லாம் சொல்லி தர வேண்டியது சரியா? அப்படி நம்மளுக்கு தெளிவாக நடக்கலாம். அதை பாருங்க, நீங்க உணவு பாருங்க, நமக்கு எல்லாம் அதாவது பிளான் பண்ணி ஏற்பாடாக இருக்கிறதுக்கும் இது இருந்து வெறுமையாக நினைக்கும் போது கர்த்தர் ஒரு அதிசயங்களை எவ்வளவு செய்யறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது மறக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில மறக்க மாட்டோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறவர், அப்படி நடத்தி கொண்டு இருக்கிறவர். இன்றைக்கும் கர்த்தரை நன்மை சார்ந்து இருக்கிற மனிதர்களை கர்த்தர் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. வெளித்தோட்டத்தில் எனக்கு எல்லாம் பர்சன் கொண்டுவர். வந்தா ஆசீர்வாதம், வந்தா ஆசீர்வாதம். காரு பங்களா இருக்கிறது ஆசீர்வாதம் பண்ணல, அது உங்களுக்கு வச்சிருக்கிற செக், உங்களுக்கு வச்சிருக்கிற செக்கு. அதை நீங்க சரியா பயன்படுத்தி மேலே போகணும்னா கீழே நரகத்துக்கு போயிருக்கு சரியா? அது ஆசீர்வாதம் போல. நிறைய பேர் சொல்றாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போனா அந்த ஆசீர்வாதம் தான் நிறைய பேர் சொல்ல சொல்றாங்க இல்லையா? நம்மள என்ன பண்றோம், இந்த சேர்த்து கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம்,
சேத்துக்குள்ள வந்து அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? அது கூட சேர்த்து உடனே தெரியும். சேத்துக்குள்ள வந்தால் சொல்லி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சு விட்டா நல்லா இருக்கு நினைப்போம்ல. அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகளை, நமக்குள்ள இருக்கிற அந்த மானுஷ காரியங்களை சொல்லி விட்டு உங்களுக்கு சுகம் கொடுத்து அனைத்தையும் பவர்னு சொல்லுங்க. சரியா? அது உங்களுக்கு சரியான வழியெடுத்தது இல்லை. ஆண்டவர் வசனம் என்ன பண்ணுவோம்? உங்களை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேத வசனம் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். வசனம் எப்படிப்பட்டது? இருப்பருக்கும் கருக்குள்ளப்பட்டது. இதை சொல்லுகிறவனை விட்டோம், கேட்கிற உங்களையும் விட்டோம். சரியா? பாருங்க, உண்மையான வசனம் உங்களை ஆப்ரேஷன் உங்களை சேர்த்து கொண்டு சொல்லுற மாதிரி சில இடங்களில் ஓட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் நிறைய வருது, ஒரு சேரை வச்சுட்டு அதனால போய் உட்காந்து துணி விழுகிறாங்க. ஐயா, அது இல்லை. அபிஷேகங்கிறது அன்னைக்கு சாரி பார்த்து கேட்டு நடந்தது தான் அபிஷேகம். சாரி பார்த்து வீட்டிலே நடந்தது தான். கர்த்தர் இருக்கிற சூழ்நிலைகளிலே இருந்து உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறோம். இதுதான் அப்படிப்பட்ட உலகத்தின் பார்வையை உங்களை வஞ்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சத்தியவசனம் சொல்லுவது கள்ளத்திற்கு தரிசிகள், கள்ள போதவர்கள் நிறைய பேர் இருக்கும். உலகம் முழுவதும் நம்மை வஞ்சிக்கும்படியாக சாத்தான என்ன பண்றான்? அவளுக்கான ஆண்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் எடுத்தவர்கள் அதான் சொல்றாரு, என் வழி எடுக்கவும் முக்கியமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே தனிக்கே தெரியாது. அந்த பாதை அதுக்கே தெரியாது. நீங்கெல்லாம் வந்து ஒழிஞ்சி ஆண்டவரேன்னு உட்காந்து அழுது உங்க இதய கரைஞ்சி போன மாதிரி தான் ஆண்டவரோட அந்த வழியவே கழிப்பாருமா. இங்க ஒரு வழி தெரியுது. வழி கண்டுபிடிக்கிறவர்களே சில நாள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போற வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இல்லையா? அப்படிங்கும் போது நம்ம கவனமா இருக்கும். ஏன்னா உலகத்தின் வாசல் விசாலமானது. அதில் போகிற ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த சபைக்கு 5000 பேர் போகிறாங்க, 10,000 பேர் போகிறாங்க, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. அதை பற்றி பயங்கரவே வேணும், அது கண்டுக்கவே வேணும். சரியா? அது கர்த்தருடைய நீங்கள் நடக்கிற பாதை கரெக்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் போய் கொண்டு இருக்கிற இடம் சத்தியத்தின் பாதையிலே போகிறதா? இயேசு வருவதுதான் முன்மாதிரி. இயேசு வருவதுதான் முன்மாதிரி. இயேசை வச்சு இயேசுதான் நம்ம வந்து ஒருத்தர் உண்மைகளோட பொய்களோட முடிக்கிறதுக்கு ஒரு எதை வச்சு உற்பத்தி பார்க்கணும். மெஷர்மெண்ட் அளப்ப முடியா? ஸ்கேல் வச்சு அளப்பா. துணி எதை வச்சோம்? ஸ்கேல் வச்சு மீட்டருக்கு அளப்போம்ல. அது மாதிரி ஒரு மனுஷனை அளப்பதற்கு இயேசு வருவதுதான் முன்மாதிரி. அப்புறம் எப்படி வந்தார் ஆண்டவர்? இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வந்தார்? இன்னைக்கு ஊழியக்காரங்க சொன்ன மாதிரி ஏரோப்ளான், இதை போவேன் அதில் போவேன் இதில் போவேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருந்தாரு. கலைசாய்க்கு இடமில்லாமல் வாழ்ந்தோம். சரியா? அப்போ பார்க்க ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் முன்மாதிரி. இப்படி சாரி பார்த்து விதவையை கர்த்தர் நன்றி நடத்தினார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசனை. கூட்டத்திற்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். பாருங்க, ஒரு ஸ்திரீ, அவர் வந்து பல வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. பெரும்பாடுங்கிறது ஒரு மோசமான வியாதி. குதிரை போட்டு நிற்காது பெண்களுக்குள்ளே. அந்த காலத்திலே மோசமான ஒரு வியாதி. அவங்க வந்து கூடு உழைஞ்சி அப்படியே நிமிர்ந்து நடக்க முடியாது. அவங்க கிட்ட வந்தா பேட் ஸ்மெல், யாரும் கிட்டே வரமாட்டார்கள். அப்போ அவங்க ஒதுக்குப்புறமா தான் இருந்திருப்பாங்க. ஒதுக்குப்புறமா இருப்பாங்க. யார் கிட்ட வர ஒரு உதவியும் அவர்களுக்கு கிடைத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு ஸ்திரீ. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க நினைச்சு பாருங்க. நான் முதல் சொன்னது அதே காரியம் தான். நம்ம சூழ்நிலைகளை யாரும் அறியவில்லையே என்று சொல்லி ஒரு நாளும் கவலைப்படுவேன். நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா
கர்த்தரோடு கூட ஏற்படுகிறதுனா அவங்களுக்கு எப்படியாவது ஒரு தகவல் வந்துடும். அந்த ஸ்திரீ, பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ எப்பொழுதோ வேதனைகள் பட்டிருப்பா. எத்தனை வருஷமா? பல வருஷங்களா? வேதனை சொல்லுது 12 ஆண்டுகளுக்கு மேலாக உபத்திரவம். சரியா? அவ்வளவு நாள் உபத்திரவம் அனுபவிச்சு அந்த ஆத்மா எவ்வளவு வேதனைகளை செய்திருக்கோம், எவ்வளோ அவமானங்களை செய்திருக்கோம். அதுக்கு ஒரு விடுதலை, ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கக்கூடாது, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏக்கத்தோடு அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? பாருங்க, கர்த்தர் அந்த ஸ்திரீகளுடைய உபத்திரங்களை பார்க்கிறார். அவங்க உண்மையுள்ளவர்கள், அவங்களுக்கு எப்படியோ அந்த நியூஸ் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல இயேசு ஒருத்தர் வர போறார், கடந்து போறாரு, எப்படியோ இயேசு மேல அவங்களுக்கு எங்க அந்த நியூஸ் தகவல் கேள்விப்பட்டாங்க தெரியல. அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது, அவர்கிட்ட பெரிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சிருக்காங்க, நம்பி இருக்காங்க, அவர் விசுவாசித்திருக்காங்க. இயேசுகிட்ட போனா அற்புதங்கள் நடக்கும். நீங்களும் அப்படிதான், புரியுதா? இயேசு ஒருவரே நம்மை ரசிக்க வைக்க முடியும், இயேசு ஒருவரே நித்திய ஜீவனை நம்மை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி நீங்க பூரணமா நம்பணும். நம்ம எல்லாமே ஞானஸ்தானம் பெற்றிருக்கும் பொழுது என்ன இதுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கோ சரீரத்துக்கோ பழைய பாவவாழ்க்கைகள் மறித்து திரும்ப தன்னை முழுவதோட எந்திரிக்கும் போது புதிய இப்போ நாம இயேசுக்காக ஆள போறோம், இயேசு கொடுக்குற வழியில செல்ல போறோம், அவர் வழியில நித்தியராஜத்துக்கு போக போறோம். எந்திரிச்சு என்ன பண்றோம்? திரும்ப எந்திரிக்கிறோம் இல்லையா? தண்ணியில மூழ்கி. அப்போது நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டோம். ஆனால் அதை மறந்துடும். வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதே இல்லை. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எந்த சூழ்நிலையை கர்த்தர் என்னை நடத்த போதுமானவர், கர்த்தர் நடத்த. ஏன்னா சத்தியம் அவரிடத்திலே உண்டு. நம்மை படைத்த தேவன் நம்மை எப்படி, எந்த நோக்கத்திற்காக, எந்த சித்தத்திற்காக நம்மளை உருவாக்கினார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாது, எல்லாம் தெரியும். நாம் அநேக நேரங்களிலே நாம் ஆசைக்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு நேராக நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சரியான பாதையை நடக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும். ஆண்டவர் பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம நினைக்கிறோம், அனுதினமும் விடாம சர்ச்சைக்கு போயிட்டு விடாம நாம பரிசுத்த வாழ்க்கையை அந்த சபையில போய் இருந்தோமா பரலோகராஜ்யத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை விட்டு. இன்னைக்கு இருக்கிற பரிசுத்த வாழ்க்கைலாம் எத்தனை பேர் பரலோகராஜ்யத்துக்கு போவாங்கன்னு தெரியாது. சரிங்களா? பரிசுத்த வாழ்ன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஊழியக்காரர் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் எல்லாம் பரலோகராஜ்யத்துக்கு எத்தனை பேர் போவோம் நம்ம சொல்ல முடியாது. அது ஆண்டவர் தான். நீங்க நம்ம நினைக்கிறீங்க, அப்படி நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அவருடைய பாதை எப்படி அனுதினமோ என் சிலுவை எடுத்துக்கொண்டு எதை பின்பற்றுவார்கள் சொல்லி அது அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். சரியா? ஏன்னா அவருடைய பாதை இப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட பாதையில நீங்கள் கடந்து செல்லுகிற உங்களுக்கு தான் என்ன பண்ற ராஜ்யத்தை, ராஜ்யங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசுவோட கூட வாழ்ந்து பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும். இயேசு கூட சத்தியத்திலே நடக்கிறவர்களுக்கு தான் அதை உணர முடியும். புரியுதா? ஆண்டவர் வசனத்தை பேசும்போது சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு? உள்ளத்துக்குள்ள இருக்கு சொன்னாங்க. வசனம் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. அப்ப உங்கள் உள்ளத்திலே பரலோக ராஜ்யத்தை கண்டுக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கணும். அந்த விதவை, பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரை நம்பினார்கள். ஆண்டவரால் என் வியாதியை போக்க முடியும், என்னுடைய இந்த பெரும்பாலான உபத்திரவத்தை போக்க முடியும், என் வேதனையை போக்க முடியும் என்று நம்பினார். இயேசுவை அன்றைக்கு தான் 5000 பேர் சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி வசனம். பெருந்திரளான கூட்டம், அவ்வளவு பேர் அவரை முன்னே அடிச்சுட்டு வராங்க. புரியுதா? அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே அந்த உடம்போட, முடியாத உடம்போட அந்த ஸ்திரீ எவ்வளவு பாடுபட்டு அந்த குழந்தைகள் உள்ள போயிருப்பாங்க இல்லையா? விசுவாசம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் சொல்லி கர்த்தர் இடையிலே கூட நடத்துறாங்க. உண்மையில இருக்கனால அவங்க போய் என்ன பண்றாங்க?
கூட்டத்தில் முண்டு அடிச்சு அவர் நேராக பார்க்க முடியல, அவரோட பேச முடியல, எனக்கு வியாதி இருக்கு சுகமாக்குன்னு கேட்க முடியும். அவங்க விசுவாசம் அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டாக கூட எனக்கு சுகம் அடிச்சு நம்மளாக வருங்க. அதுதான் பெரிய விசுவாசம். அவங்க போய் அந்த விசுவாசத்தோடு அந்த ஆடையினுடைய முனையை அவர்கள் தொடுறாங்க, இவங்களுக்கு சுகமாயிரு தொடுறாங்க, சுகமாயிருது. இந்த விஷயம் உடனே ஆண்டவருக்கு தெரியுது. 5000 பேர் சுத்தி நெருங்கிட்டு இருக்காங்க. யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறார். என்ன சொல்றாரு? யார் என்னை எப்படிங்க 5000 பேர் சீசன் எல்லாம் என்ன பண்றாங்க? அவர் கேட்கறத பார்த்துட்டு ஒரு காப்பியா பாக்குறாங்க. இன்னும் இவ்வளவு பேர் நெருக்கி கூட்டம் வந்துதான் இந்த யார் தொட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாரு. இல்லை இல்லை, யார் தொட்டு கண்பான தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கும் அந்த பெரும்பாலும் சிரிக்க அந்த கூட்டத்திலே அவருடைய விசுவாசம் அவரை கர்த்தர் நடத்தினார். நீங்களும் அப்படிதான் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க மட்டும் அவருடைய காரியங்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த ஸ்ரீ நடத்துவாரா இல்லையா? இதெல்லாம் நடந்த உண்மை தானே? இதெல்லாம் நடந்த உண்மை. ஏன்னா இந்த பைபிள் சத்தியம், இது வேதம். அன்று அங்கே செய்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்காத நிச்சயமாக நடத்துவார். ஏன்னா விசுவாசி பாருங்க, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைய நடந்து சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நான் அப்படிதான் இருப்பேன். எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஆண்டவருக்கு கேட்டே இருக்குது. இப்போ கூட உதாரணத்துக்கு எங்கள் பையனுக்கு அவனுக்கும் தெரியலமா, அவ்வளோ எங்கள் அப்பா எங்கள் கூட வச்சது எங்கே படிக்க வைக்கும் போதாலும் அவனுக்கு. ஆனால் கர்த்தர் வந்து அவங்க காலேஜ் பார்த்து வச்சுருந்தேன். அவங்க 2 விழிப்புணர்வு அந்த காலேஜ். திடீர்னு ஒரு நாள் எனக்குள்ள ஒரு 2 காலேஜ் போய் பார்ப்போம் கற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி போய் பார்த்தா முதல் கோயம்புத்தூர் போய் ராமகிருஷ்ணா காலேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்து அவங்க உள்ளே போய் அந்த அட்மிஷன் கேம்பஸில் போய் உட்காரும் போது காலேஜை பார்த்துட்டு உள்ளே போய் இது எங்கே கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தா பையன் கூட. அதாவது போய் விசாரிச்சுட்டு காலேஜ் எனக்கு பிடிச்சி போச்சு. அந்த காலேஜினுடைய ஒழுங்குகளை எல்லாமே ராமகிருஷ்ணா வந்து எல்லாமே சொன்னாங்க, எப்படி இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு கூட என்ன கேட்டாங்க. அடுத்த நாள் அவங்க இன்னொரு காலேஜில் போய் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் காலேஜ். அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சு. அவன் கத்தர் அட்மிஷன் போட வச்சுட்டாரு. இப்போ அந்த காலேஜில் படிக்கிறான். ஆனால் திடீர்னு ஒரு ஏவுதல் வந்து அன்னைக்கு கிளம்பிட்டு போனோம். கத்தர் தான் கூட்டிகிட்டு போனாலும் நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அவனுக்கு ஆக்சுவலி அது பிளானே கிடையாது. ரிசல்ட் வந்து 2-3 நாளைக்கு முன்னே, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. நாளைக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி அட்மிஷன் போட்டுச்சு. இதுதான் இது வந்து கத்தர் தான் செய்யும். ஏன்னா நம்ம அவர் சாப்பிட்டு அவர் தான் போய் பார்த்தோம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய நடத்து. அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்தாச்சு. நீங்களும் அதாவது ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுவோம்? ருசித்து பாருங்க. ஆவித ராஜா ருசித்து பார்த்ததுனாலதான் இந்த வசனத்தை புரியுதா? நீங்களும் ருசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரை ருச்சிக்கிட்டே இருப்பீங்க. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நல்லவராகவே கர்த்தர் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையில் ருசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இயேசுவின் அன்பு, அவர் வாழ்ந்த 3.5 ஆண்டு காலம் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டு காலம் தான் அவர் சத்தியங்களை சொன்னார். அவருடைய அன்பு வருக இன்னைக்கும் மக்களை கட்டி போட்டுட்டு இருக்கு, இயக்கிட்டு இருக்கு. அந்த பேரன்புக்கு ஒரு தடவை வந்து நாம் ருசிச்சு பார்த்துட்டா திரும்ப போறதில்லை. ஏன்னா பேர் சொல்றான், யாரிடத்தில் நாங்கள் போவோம்? ஜீவனோட சக்தி உங்களிடத்தில் அல்லவா சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெரிய தேவன் ஒரு தூரம் பார்த்துட்டோமா, அவங்க உலகத்தில் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா எல்லாமே இவர்கிட்ட இது கீழே தான் இருக்கு. உணவு பரிபூர்ணமாக இவர்கள் அப்படிப்பட்ட தேவன் நல்லவன். அப்போ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தர் அந்த ஸ்திரீ நடத்தி. ஏன்னா அந்த ஸ்திரீ உண்மை உள்ளவர் ஒழுங்குல பேசிப்பார். அது ஒரு பெரிய ஒரு செய்தி. நீங்களும் அப்படிதான்
சூழ்நிலையில கத்தரையே பேசுவார். அப்படியே பேசிட்டு அந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன தேவையோ அதான் ஆண்டவர் செய்வார். இந்த உலகம் ஒரு காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, கத்தரிலிருந்து பெற்றுக்கொள்வதை ஆசைப்படுவார். அவர் அவரோடு கூட வேதனையை கூட்டினார். வேதனையை கத்தர் கூட ஒரு 500 ரூபாய் பெற்றுக்கிட்டா அது ஆசீர்வாதம். அது உங்களுக்கு வேதனை வராது. 5 கோடி ரூபாய் வாங்க உலகத்தில் போய் பெற்றுக்கிட்டீங்கன்னா அதில் என்ன வரும்? வேதனை வரும். உலகம் உங்களுக்கு அப்படி கொடுக்குதுன்னா நீங்க போய் அந்த வலையில விழுந்துடாதீங்க. அது கத்தர் கொடுத்ததா இருக்காது. கத்தர் கொடுத்ததா இருக்காது. ஆனா கத்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? அதனோட ஒரு வேதனை கூட்டவே. அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் கொடுத்தார். இப்ப எனக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு தேவையில்லாத ஒன்று கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவையில்லாத கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம் கூட யாருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிவார். ஒரு சார்ந்திருக்கிற ஒரு நம்பியிருக்கிற உங்களை அறிவு. தேவதாசனாகிய எலியாவுக்கு அந்த காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான். ஆனா அவளுக்கு மனுஷன் மூலமா சாப்பாடு கொடுத்து ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சிருவான், எப்படியே சொல்லிடுவான். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? காக்காய அவளுக்கு எதை தேவையோ ஆண்டவர் செய்யப்படுவார். நேர்த்தியா செய்யப்படுவார். இதெல்லாம் நம்ம அவரோடு கூட வாழ்ந்து அனுபவித்து ருசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சும்மா கடமைக்கு சர்ச்சைக்கு போகிறோம், கடமைக்கு கிறிஸ்துவா இருக்கிறதில்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை போது ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கும். அதை அனுபவிச்சு வாழ்றவங்களுக்கு அதனுடைய ருசி தெரியும். அதை நீங்க அனுபவிக்காம இருந்தீங்களா, நீங்க இந்த வேதம் தான் படிச்சீங்க. வேதத்தை உட்காந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அருமையா போயிருக்கும். அதை சாத்திட்டு வேத புத்தகத்தை எடுத்து வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க. அவ்வளோ அருமையா அவங்களை புத்தகம் கொள்வார். இருக்குங்களா? அப்ப ஆண்டவர் உங்களை நடத்துகிற தெய்வம். ஆண்டவர் உங்களை நடத்துகிற தெய்வம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ இதனை கத்தர் போக்குவதற்காக விதம் அங்கே வந்து விடுகின்ற இயேசு கிறிஸ்துவரை நடத்து அங்கே ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். விசுவாசத்தின் மூலமாக அற்புதத்தை. இன்னொரு விசுவாசத்தை இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. இல்ல சாரி, மார்க் ஆரம்பி இல்லைங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 19-20. அவனுக்கு சதியளித்து அவனை கொண்டு போன மனதாயிருந்தார். ஆயினும் அவளால் கூடாமல் போயிற்று. ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆமென். இங்கே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை. யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட ஒரு தேவதாசன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு இயேசுநாதனுடைய குரு யாரு? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனுக்கு எதிரி ஏரோதியாள். யாரா? அன்றைய ராணி. அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஏரோது ராணியின் பேச்சை கேட்டுதான் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவள் ஒரு டம்மி பீஸு. அங்க ஆட்சி அதிகாரம்லாம் யார் பண்ணிட்டு இருந்திருக்கா? ஏரோதியாள் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஏரோதியாள் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ யோவான் ஸ்நானகனை கொல்ல முடியும். யோவான் ஸ்நானகனை கொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் அவன் நீதியும் பரிசுத்தமானவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனைப்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். யாரோதனுடைய அந்த மனசை கர்த்தர் அடவர்களாரு மாத்திட்டார். யோவான் ஸ்நானகனுக்கு பாதுகாப்பு யாரு? ஏரோதுதான். அப்போ மனைவி அவனை கொள்ள இருக்கிறா. அதிகாரக்குள்ள அவனால தான் இருக்கு. ராஜா யாரோ அவரை பாதுகாப்பு. நமக்கு இந்த உலகத்துல
ஆபத்துகள் உண்டு இல்லையா? எத்தனையோ தீங்குகள் உண்டு, பகைவர்கள் உண்டு, நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் உண்டு. இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தார். யாரு? யோவான். அப்போ யோவான் கர்த்தரை பாதுகாத்து வைத்திருந்தார். ஆட்சி அதிகாரங்கள் அவங்க கையில் இருந்தாலும் எப்படிதான் நினைச்சிருந்தார். அவங்க கடைசியில யோவான் எல்லாம் கொள்றா சொல்லி அவர்கள் கடைசியில வெட்டி சிரசை வெட்டினாங்களே. அது எந்த இயேசுநாதர் வருவோம், அவருக்கு நாசாக கொடுக்கிறோம், அது வரைக்கும் அவங்க மேல கை போட முடியல. யாரால? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவர்கள் கை போட முடியும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமா, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழும் பொழுது நம்மை பாதுகாப்பார். நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நமக்கு எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை தொட முடியாது. யாரும் கை போட முடியாது. குறிப்பிட்ட காலம் எந்த சூழ்நிலை வரை நம்மை பாதுகாக்கணுமோ அதனால வரை நம்மளை பாதுகாத்து நடத்தும். புரியுதா? இப்போ கர்த்தருடைய நடத்துதல் என்பது இப்படி நம்ம 3 சம்பவங்கள் இந்த நாளில் பார்த்தோம். அந்த சாரிபாத்து விதிகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை மீட்டார் இல்லையா? தற்கொலைக்கு நேராக போனவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் உதவி செய்தார். யோவான் வாழ்க்கையிலே அவர்கள் ஏரோதியால் அவளை விரோதித்து அவளை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி இருந்த சூழ்நிலையில ஏரோதை கொண்டே அவனை பாதுகாத்து அவர்கள் கேட்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? பாதுகாத்து. அப்ப நம்மளுடைய சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்துகிறவரா இல்லையா? கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இல்லையா? நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, தாவீதுடைய வாழ்க்கையில அவரை கர்த்தர் அதிசயமாக நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவனை ராஜாவாக எடுத்து பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்போ இந்த வசனம் நாம் முதல் வாசித்த அந்த வசனத்தை நம்ம ஒரு எடுத்து வாசிங்க. ஏசாயா 58 பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பு இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இருப்பாங்க, ஆனால் செழிப்பா இருப்பாங்க. ஒண்ணுமே இதாக இருப்பாங்க, ஆனால் எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பாங்க. நாம உலகத்தின் பார்வையில அவங்கள பார்ப்போம், அவங்களுக்கு இதெல்லாம் இருந்தால்தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இல்லைங்க, கர்த்தருடைய உண்மையாக இருக்கிற மனுஷன் ஒன்றுமே இருந்தாலும் செழிப்பாக தான் இருக்கும். அவனை யாருமே என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தர் அவங்க ஆத்மாவோட வச்சிருக்கிறது. இந்த சரீரம் நிலையில்லாத, தெரியுமா? சரீரம் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிட்ட? நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன், நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவன், அதுக்கு அழைச்சிருக்க. இப்போ நம்ம என்றென்றும் அழியாத ஒரு வாழ்க்கை வாழணும். நித்திய ஜீவனா இல்லை, எப்படிப்பட்ட வாழ்க்கை? அழிவு, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, என்றென்றுமே அழிவில்லை, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். நம்ம சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அமைதி யாரும் திருடம். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ இந்த உலகத்தின் பார்வை வேறு, இந்த உலகத்தினுடைய பார்வை வேறு, அந்த ஆவிக்குரிய பார்வை வேறு, சத்தியத்தின் பார்வை வேறு. அப்ப கர்த்தர் உங்களை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கார். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர்கிட்ட அற்புதம் கிடைக்கிறது நம்பி விசுவாசிருக்காங்க. அதனால அந்த ஸ்திரீக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது இல்லையா? ஆண்டவர் அறிஞ்சு இருந்தால் மட்டுமல்ல, அறியாததுக்கு முன்பும் நம்மை முன்குறித்தவர். எப்படிப்பட்டவர்? நம்மளால் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? முன்குறிச்சு. அதனாலதான் நம்மளாம் என்ன பண்ணிருக்கோம்? இங்க உட்கார்ந்துருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய நடத்துதலிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம இங்கே வரல. அதை ஃபர்ஸ்ட் நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? பல காரியங்களை நமக்குள்ள செய்வார். ஏன்னா பவுல் சொல்ற மாதிரி ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. அது எல்லாம் ஒரு சரீரத்தில் ஒரு முழு மாதிரி இருந்து என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்குது. அப்ப இந்த காரியங்களை நம்மளை சரி பண்றதுக்காக ஆண்டவர் காரியங்களை செய்வார். அதை செய்யும் பொழுது நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருக்கு அர்ப்பணிச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கு தானே செய்யும். இப்போல்லாம் மைக்ரோஸ் போடுறாங்க, அதெல்லாம் தெரியுது. மைக்ரோஸ் போடுறாங்க தெரியுதில்லை. மைக்ரோஸ் இல்லாத காலங்களில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் வலி இருக்கும், வலி உணர்ந்து தான் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்கள் நல்லது நடக்குதுன்னா ஆண்டவர்களை என்ன பண்ணுவார்? ஆப்ரேஷன் பண்ணுவார். சில உத்தரவுகளையும் கொடுப்பார், கஷ்டங்களையும் கொடுப்பார். அப்போது அதை எதுக்கு என்னன்னு பார்த்தா அழகாக உங்களை ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் பிரித்து கொடுப்பார். தேவையில்லாதெல்லாம் பிரித்து எடுத்து உங்களை ஆரோக்கியமான மனுஷன் பண்ணுவார். இல்லை யாரை சார்ந்ததாக ஒரு சூழ்நிலை, கர்த்தரை மட்டும் சார்ந்தவாங்க ஒரு அதுதான் அந்த உலகத்தில் நம்மளாம் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சுட்டு பெரிய வேலையில் இருக்கிறவங்கலாம் போய் கோடிக்கணக்கில் லட்சத்தை கடனை வாங்கி கார் மகளான்னு வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவான்? அந்த நிறுவனத்துக்கு தன்னை அடிமை சாசனை எழுதி கொடுத்துருவான். இவங்க அப்படிதான் இருக்காங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ₹1,00,000 சம்பளம்னு வந்துடும். ஆனால் அவங்க இமெயிலை மாட்டிக்கான வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையா இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துடணும். நம்மளுடைய நிலையை கொண்டு போய் எங்கேயாவது கொடுக்கணும். அங்கே அடிமையை நம்மளே அனுப்பிச்சுட்டு அப்புறம் நம்மளால என்ன ஒரு விடுதலை இல்லை. அப்போ நம்ம யாருக்கு மட்டும் அடிமையாக இருக்கணும்? ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக இருக்கணும். இந்த உலகமோ உலக புகழோ உலக பெருமைகளும் நம்ம அடிமைப்படுத்தி வைக்கவே கூடாது. இல்லையா? இன்னைக்கு பணம் அநேகர் அடிமைப்படுத்தி வச்சு இல்லையா? சபையவே அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. நிறைய சபைகள்லேயே போய் உங்களுக்கு தெரியறதெல்லாம் சொல்ல வேண்டாம், மற்ற சபைகளை குறை சொல்ல வேண்டாம். ஆனால் கேள்விப்படுறதே நம்ம வழக்கம். அங்கே என்னன்னா பார்த்தீங்கன்னா இதை மையப்படுத்தி தான் நீங்கள் சத்தியமே போயிட்டுருக்கு. பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் மையப்படுத்தி நிறைய சபைகள் போகுது. நிறைய சபைகளை சினிமா டைம் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், சத்தியங்கிறது எப்படின்னா இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டு இப்போ ஆராதனைக்கு போகிறாங்க. அந்த முழு ஆராதனையும் ஒரு ஆட்டமாக இருந்தால் அங்கே என்ன தெரிஞ்சுட்டு வருவீங்க? தொடக்கத்துலேருந்து முடிய வரைக்கும் ஆட்டம் பாட்டம் டான்ஸ்னா உங்களுக்கு என்ன சத்தியம் உள்ள வந்துருக்கும். வேத வசனத்தை பற்றி எடுக்கிறது இல்லை, வேத வசனத்தை பற்றி பேசுறது இல்லை, ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கிறது இல்லை. ஆனால் அப்படிதான் வர்றாங்க. நான் கோயம்புத்தூர்ல நான் கேள்விப்படுறேன். அது மாதிரி வராங்க. வசனத்தை எடுத்தால் ஊருகா மாதிரி சில சொல்லுப்பா. ஊருகா மெயின் சப்ஜெக்டாக இருக்காது. அங்கங்கே ஊருகா மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு அதை பேசிட்டு இவன் என்ன சொல்கிறானோ அந்த காரியத்தை பேசிட்டு அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து எப்படி போட்டது? உங்களோடையும் பேசலாம், என்னோடையும் பேசலாம். அப்போதான் ஆண்டவர் அதான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறாரு. சரிங்களா? இப்போ சத்தியம் இது ஜீவன் உள்ளது. இந்த வேத வசனம் உயிர் உள்ளது. எப்படிப்பட்டது? உயிர் உள்ளதுன்னா இதை நாம பிரசங்க வேலைங்கிறது ஆண்டோட வசனத்தை தியானிக்கிறது, வசனத்தை கேட்கிறது தான். அந்த வேலையில இன்னைக்கு என்ன பண்றாங்க? அபிஷேகம், அனைட்டிங் அப்படின்ட்டு நிறைய பேர் போறாங்க. இன்னைக்கு அதை வேத வசனம் சொல்லுகிறபடியே நல்ல போதகமும் நல்ல திருவிழமும் நிறைய உலகத்துல இருக்கு. உலகத்துல சபையே நிறைய ஆக்கிரமிச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. இயேசுவை முன்மாதிரியாக வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி வாழ்கிற ஒரு சபையில கர்த்தர் பயிற்சிக்கிறார். சரியா? அதனால இங்க சத்தியம் அதான் நான் சொல்றேன். பைபிளோட பெரிய பிரசங்கியார் யாரும் இல்லை. பைபிளை விட பெரிய பிரசங்கியார் யாரும் இல்லை. நீங்க போய் ஆவியாளருடைய பிரசன்னத்தோடு உட்கார்ந்து வாட்சி பார்த்தா ஆண்டவர் உங்களுக்கு பிரசனம் பண்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு பேசும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களிலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். திருப்தி, ஆத்மா திருப்தி, ரெண்டு வார்த்தைகள் வருது. நீங்க எங்க போய் உட்காந்துங்கனாலும் சரி, எந்த பொழுதுக்கு போங்க, இங்க உங்களுக்கு எங்க போனாலும் நீங்க சத்தி எங்க வேணாலும் வருது. டிவி திறந்தா வருது, போன திறந்தா வருது இல்லையா? எது திறந்தாலும் வருது. ஆனா உங்களை எது திருப்தி படுத்துன்னு பாருங்க. சரியா? ஆண்டவருடைய வசனம்
ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எது திருப்தியா இருக்குதோ அதுல என்னைக்குமே ஒரு காரியம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது உங்களை என்ஜாய் பண்ண மாதிரி வைக்கிற சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செய்யறதுக்கு அது உங்களை நன்மைக்கு கொண்டு போவாங்க. எது உங்களை இடிச்சு கட்டுகிறதோ, தேவையில்லாத இடிச்சு தேவையானதை கட்டி வசனம் என்ன பண்ணுமா இந்த வேலையை செய்யும். தேவையில்லாத நீக்கம், தேவையானது உள்ள கொண்டு வரும். இதுதான் அப்போ அதுதான் உங்களுக்குள்ள மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஏதாவது நேர்த்திருந்ததோடு இன்னைக்கு உயிர்ச்சி ஏதாவது செஞ்சாயிருக்கா, புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அதுதான் வசனம். அதுதான் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வளர வைக்கிற ஒரு கர்த்தர். அப்படி நடத்துனார்னா நிச்சயமா நீங்கள் வளர்ந்துக்கிட்டு போவீங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்கு தேவையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேற்றுவார். அதுதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு எது தேவையோ கர்த்தர் அதை கொடுப்பார். எந்த சூழ்நிலை எது தேவையோ அதை கொடுப்பார். அதுதான் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய கரங்களிலே இருந்ததும் கர்த்தர் கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும் தான் ஆசை. கர்த்தர் கொடுத்தாருன்னா அதோட வேதனையே பாருங்க. உங்களை ஆத்மா திருப்தியா இருக்கும். அது முக்கியமான ஒரு காரியம். நீங்க எதை செய்தாலும் அதை உணர்ந்து பாருங்க. உங்களுக்குள்ளே அந்த சொல்லும் உங்கள் ஆத்மா. அப்ப அது பாருங்க, கர்த்தர் நடத்துறாருன்னா நிச்சயமா உங்க ஆத்மா திருப்தியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நடத்துறாரா அப்படிங்கிறத ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் நடத்திட்டு இருக்காரா இல்லை ஏன் சுயம் நிலை நடத்துகிறாரா? கர்த்தர் நடத்துகிறாரா சுயம்? நாங்கள் கேம்பஸ் மிஷனில் போது எங்களுக்கு காஸ்பல் சொல்றது அந்த ஆவிக்குரிய 4 விதிகள் சொல்லிடுவோம். ஆவிக்குரிய 4 விதிகள் இருக்கு. அதில் ஒரு புத்தகம் இருக்கும். அதில் ஒரு வட்டம் இருக்கும். 2 வட்டம் போட்டிருப்போம். அந்த 2 வட்டத்தில் ஒரு வட்டத்தில் நல்ல இந்த பைக் சேர்க்கிற மாதிரி சென்ட்ரலில் ஒரு ஆசை ஆண்டவர், மற்றதெல்லாம் இதில் இருக்கும். இன்னொரு வட்டத்தில் எல்லாம் ஒழுங்கெல்லாம் பண்ணணும், முன்னை நீர் கலந்து அந்த மாதிரி இருக்கும். 2 வட்டம். ஒரு வட்டம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நடக்கிறவர். கர்த்தர் உங்கள் மையத்தில் இருந்து உங்களை இயக்குவார். மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குகிறவமாக நடந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய குடும்பம், உங்கள் வேலை, உங்களுடைய போக்குவரத்து, உங்களுடைய சாப்பாடு, உங்கள் எல்லா காரியமும் என்ன பண்ணும்? ஒழுங்கும் கிரவமாக சரியாக நடந்துட்டு இருக்கோம். எங்கே? கர்த்தர் மையத்தில் இருந்தால், உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அப்படி நடத்திட்டு இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கோம். கர்த்தர் ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னா கர்த்தர் எங்கேயாவது மூலையில் இருப்பார். பணம் உங்கள் சென்ட்ரலில் இருக்கும், வியாதி உங்கள் பக்கத்தில் இருக்கும், சரியா? விபத்து உங்கள் பக்கத்தில் நடக்கும். ஏதோ உங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்கும்? குழம்பு. அது ஆண்டவரை சார்ந்து வாழாத மனுஷன், கர்த்தர் நடத்தாத ஒரு மனுஷனுடைய, கர்த்தர் நடத்துகிற மனுஷனுடைய வாழ்க்கை. கர்த்தர் உங்கள் மையத்தில், இல்லத்தில், உள்ளத்தில் மையத்தில் இருந்து அவர் ஆளுகை செய்திருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த காலத்தில் எது நடக்குமோ அது நடக்கும். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்னா அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்தார் சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ பாருங்க, அதினதின் காலத்தில் படிக்க வேண்டிய வயசில் படிப்பு, கல்யாணமாக வேண்டிய வயசில் கல்யாணம், குழந்தை பெற வேண்டிய வயசில் குழந்தை, ஓய்வு காலத்தில் அருமையான சமாதானமான ஓய்வு. இப்படி எந்தெந்த காலத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கணும். கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும். தலையிட்டால் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உங்களுடைய ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளோடு கர்த்தாவே நீர் பேசியிருக்கிறேன். நித்தமும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் அவர்களை நடத்த உம்மிடத்திலே அவர்கள் அர்ப்பணித்த பிள்ளைகளாக தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் உம்மிடத்து அர்ப்பணித்து வாழ கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தைகளை அவர்கள் கேட்டு கடைபிடித்து நடக்க கர்த்தர் உதவி ஒத்தாசை செய்யும்படியாக கொண்டாடி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மலைமுறை இருக்கிறார்கள்.